Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நெருங்குவதற்கு கடைசி உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னாலவதற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. வெளிப்படையில் உள்ளவர்களும் உள்ளவதற்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் கருணையினால் இன்று 14ஆம் ஜுசுவிலே 3/4 ஜுசு முடிந்திருக்கிறது. நேற்று தொடங்கப்பட்ட ராது சூறாவும் முடிந்து, இப்ராஹிம் என்கிற சூறாவும் முடிந்து, ஹிஜ்ர் என்கிற சூறாவும் முடிந்து, பிறகு நஹ்ல் என்கிற சூறா தொடங்கி இன்னும் முடிவு பெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் முடிவு பெறும். இன்று ஓதப்பட்ட அந்த 1/4 ஜுசுவிலே ராது என்கிற சூறாவிலே 20வது ஆயத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 4 ஆயத்துகள். அந்த 4 ஆயத்துகளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 8 வகையான சிஃபத்துகளை சொல்கிறார். அந்த 8 வகையான சிஃபத்துகளை கொண்ட முஃமின்கள், முஸ்லிம்கள், அவர்களுக்கு ஆணரி சுவனம் அல்ல, அவர்களுக்கு ஜன்னாத்து அது. சுவனத்துக்குள்ளே ஒரு சிட்டி இருக்கிறது. சுவனத்துக்குள்ளே ஒரு சிட்டி, ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு பெயர் தான் அது. அந்த சுவனத்திலேயே மிக காஸ்ட்லியான சிட்டி அதுதான். அந்த சிட்டிக்கு பெயர் என்ன? அது என்கிற சுவனம். அந்த சுவனம் யாருக்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறார்? நபிமார்களுக்காக, வலிமார்களுக்காக, சாலிஹீன்களுக்காக, சுஹதாக்களுக்காக அல்லாஹ் அந்த சிட்டியை தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த சிட்டியிலே இந்த 8 குணங்கள் கொண்டவர்களை நாம் தங்க வைப்போம் என்றெல்லாம் சொல்கிறார். அப்படி என்றால் அந்த 8 சிஃபத்துகளை சொல்கிறேன். எது எதெல்லாம் இருக்கிறது, எதெல்லாம் நம்மிடத்தில் இல்லை என்று நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு ஏதேனும் விடுபட்டிருந்தால் அந்த குணங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து, எதுவுமே இல்லை என்றால் முழுமையாக கொண்டு வந்து, விடுபட்டதை கொண்டு வந்து அல்லாஹ் முழுமையாக தந்திருந்தால் அவனுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் அந்த சுவனத்திலே நபிமார்களோடு, வலிமார்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அந்த 8 சிஃபத்துகள் என்ன? அல்லதீன யூஃபூன, அவர்கள் அல்லதீன யூஃபூன பிஅஹ்திஹிம் வலா யன்குதூனல் மீசாக், அவர்கள் ஏதேனும் வாக்கு தந்திருந்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவார்கள். இரண்டாவது தன்மை, உடன்படிக்கைகளை உடைக்க மாட்டார்கள். ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் என்று உடன்படிக்கை நாம் செய்கிறோம் அல்லவா, அதிலே கத்தாரி நக்கரேங்க, அதிலே மோசம் செய்ய மாட்டார்கள். அதிலே தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்காக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களுக்காக இருக்கட்டும் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள். 2 சிஃபத். இனி அடுத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீன யஸ்ஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, யார் யாரோடெல்லாம் சேர்ந்திருக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறானோ அந்த கராபத்துகள், அந்த சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள், உறவுகள், அதை பேணுவார்கள். இது 1ஆம். வயஹ்ஷவுன ரப்பஹும், அல்லாஹ்வை பயந்திருப்பார்கள். எந்த அளவுக்கு அவர்களது பயம் இருக்கும்? வயஹாஃபூன சூஅல் ஹிசாப், நாளை கியாம நாளிலே நம்முடைய கேள்வி கணக்கு கடுமையாக ஆயிடுமோ, அந்த கேள்வி கணக்குகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ, இந்த பயத்தோடவே வாழ்வார்கள். பிறகு வல்லதீன ஸபரு பித்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை தேடியதற்காக அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள். வ அகாமுஸ் ஸலாத் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், அவர்களுக்கு நாம் தந்த செல்வங்களிலிருந்து செலவு செய்வார்கள். சிர்ரன் வ அலானியா, வெளிப்படையாகவும் தருவார்கள், மறைமுகமாகவும் தருவார்கள்.
யார் யாருக்கு மறைத்து தருவது சிறந்ததோ அவர்களுக்கு மறைத்து தருவார். யார் யாருக்கு வெளிப்படையாக தருவது சிறந்ததோ அவர்களுக்கு வெளிப்படையாக தருவார். ينفقون مما رزقناهم سرا وعلانية يدرؤون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار. இன்னும் அவர்கள் யாரேனும் கஷ்டம் கொடுத்தால் பகரமாக கஷ்டம் தரமாட்டார்கள். அவர்கள் திட்டினால் பகரமாக திட்ட மாட்டார்கள். நோவினை தந்தால் பகரமாக நோவினை தரமாட்டார்கள். அவர்கள் அம்பை வீசினால் இவர்கள் அன்பை வீசுவார்கள். அவர்கள் முட்களை வீசினால் இவர்கள் பூக்களை வீசுவார்கள். ஆக அனைவரிடத்திலேயும் மிருதுவாக நடப்பார்கள். இவர்களுக்குத்தான் ஒப்புபத்தார். அந்த நல்ல முடிவு பெற்றவர்களின் வீடு இவர்களுக்குத்தான். வல்லதீன ஸபரு இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம் வஅகாமஸ் ஸலாத வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வஅலானியா சிர்ரம் வஅலானியத யதரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஅத உலாயிக லஹும் உக்பத்தார். ஜன்னாத்து அத்ன். அல்லாஹ் சொல்றார், ஜன்னாத்து அத்ன், அத்ன் என்ற சுவனம், யதுகுலூனஹா, அந்த சுவனத்துக்குள்ளே இவர்கள் போவார்கள். இந்த 8 தன்மையும் கொண்டவர்கள் சுவனத்துக்குள்ளே போவார்கள். இவர்கள் உள்ளே போகிற போது ரப்பிடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், என் மனைவி எங்கே? யா அல்லாஹ், இப்படிப்பட்ட சிட்டிக்கு வந்திருக்கிறேன், உலகத்திலே எங்கேனும் சுற்றி பார்க்க நாம் சென்றால் இந்த இடத்துக்கு நம்ம வீட்டிலேயே கொண்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்ம பிள்ளைகளும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே, இந்த எண்ணம் வருவது உண்டல்லவா? இது சுவனத்திலே வராமல் இருக்குமா? அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னை அதுவி என்கிற சிட்டியிலே, சுவனத்து சிட்டியிலே, அதுவும் நபிமார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய, வலிமார்களுக்காக, சாலிஹீன்களுக்காக, ஷுஹதாக்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கும் இந்த சிட்டி, இந்த சுவனத்து சிட்டிக்கு எத்தனை கதவுகள் தெரியுமா? 5000 கதவுகள். அதிலே ஒவ்வொரு கதவிலேயும் 5000 மலக்குகள் அமர்ந்து விக்ரு செய்வார்கள். வெறும் விக்ருடைய சத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிட்டி. அதற்குள்ளே நுழைகிற போது அவர் கேட்பார், யா அல்லாஹ், மேரா बीवी कहाँ, मेरे बच्चे कहाँ, मेरे वालिद कहाँ, मेरे वालिदा कहाँ, எங்க அம்மா எங்க யா அல்லாஹ், எங்க அத்தா எங்க யா அல்லாஹ், என் பிள்ளைகள்லாம் எங்க யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், அவங்களெல்லாம் இதுக்குள்ள வர்ற அளவுக்கு தகுதி பெறல. அவர்கள் இதற்குள் வருகின்ற அளவுக்கு அவர்களிடத்தில் குவாலிட்டி பத்தல. என்ன இருக்கணுமோ அது இல்லை அவங்கள்ட்ட. சுவனத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. உடனே இவர் சொல்லுவார், யா அல்லாஹ், எனக்கு நசீபாக்கிய இந்த சுவனத்தை என் பொருட்டால் அவர்களுக்கும் கொடுத்து விடு. உடனே அல்லாஹ் சொல்லுவான், எங்கெங்கெல்லாம் இந்த சொந்தங்கள் இருக்கிறதோ அனைவரையும் அழையுங்கள், இவரின் பொருட்டால் அவர்களும் சேர்ந்து உள்ளே போகட்டும். ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா, அந்த சுவனத்துக்குள்ளே நுழைவார்கள். யார்? அவர்களுடைய வமன் சர்ஹமின் ஆபாஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், எல்லாம் சேர்ந்து ஒரே அந்தஸ்துல உள்ள நுழைவான். அப்படி நுழைகிற நேரத்தில் மலக்குகள் எல்லாம் அந்த வாயில் கதவுகளிலே அமர்ந்து கொண்டு, வாருங்கள் வாருங்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும் ஃபனிஅம உக்பத்தார். உடனே அனைவரும் சொல்லுவாங்க, நீங்கள் கொடுக்கல் வாங்கலே நேர்மையாக நடந்ததற்கு காரணம் பொறுமைதான். நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியதற்கு காரணம் பொறுமைதான். யாரையும் துன்புறுத்தாமல் இருந்ததற்கு காரணம் பொறுமைதான். நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்ததற்கு காரணம் பொறுமைதான். நீங்கள் சேர்த்த செல்வங்களை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தல் என்றால் அது பொறுமையின் வெளிப்பாடுதான். எனவே ஒருவர் உங்களை கஷ்டப்படுத்துகிற நேரத்தில் அவரை மன்னிக்கிறீர்கள் என்றால் அது பொறுமைதான். அந்த பொறுமைக்கு பகரம்தான் இந்த சுவனம். வாருங்கள் வாருங்கள் என்று அவர்கள் அழைப்பார். சலாமுன் அலைக்கும் பிமா சபரத்தும் ஃபனிஅம உக்பத்தார் என்று அழைப்பார். எப்படிப்பட்ட ஒரு இடம்! அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா.
எந்த ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்லி விடுவாரோ அவர் சுவனத்திலே ஒரு மரம் நட்டு விடுகிறார் என்றார். எந்த ஒரு மனிதர் ஒரு முஃமினான மனிதருக்கு கபரை தோண்டுகிறாரோ அவர் தனது சுவனத்திலே ஒரு வீட்டை அமைத்துக் கொண்டார். அல்லது அவரை அடக்கும் நேரத்திலே உள்ளே இறங்கி அந்த ஜனாசாவை தன் கையால் வாங்கி உள்ளே அடக்கும் பணிகளிலே எத்தனை நபர்கள் மும்முரமாக ஈடுபடுகிறார்கள், நமக்கு புரிவதில்லை எதற்காக இவர்கள் இவ்வளவு மெனக்கெடுகிறார்கள் என்று. அதிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் சுவனத்திலே நடுமத்தியில் வீட்டை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மன்பனாலில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக வீட்டை கட்டுகிறார்களோ அவர்களுக்கும் சுவனத்திலே அல்லாஹ் ஒரு வீட்டை தருகின்றார். யாரெல்லாம் தன்னுடைய முஃமினான சகோதரர் சண்டையிட வருகின்ற போது, நான் உன்னிடத்தில் சண்டையிட நான் விருப்பமில்லை, உன்னையும் சண்டையிட விட மாட்டேன், நானும் உன்னிடத்தில் சண்டை போட மாட்டேன், நீ விவாதம் செய்வாயானால் உன்னையும் விவாதம் செய்ய விட மாட்டேன், நானும் விவாதம் செய்ய மாட்டேன், நீ என் மீது வெறுப்பு கொண்டால் நான் உன் மீது அன்பு தான் கொள்வேன் என்று யார் வாழ்கிறாரோ அவருக்காக வேண்டி புனியலகு வைத்தல் ஜன்னா, சுவனத்திலே அவருக்காக ஒரு வீடு. இந்த வீடுகள் எல்லாம் எங்கே? அதன் என்கிற சிட்டிக்குள்ளே. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதன் என்கிற சிட்டிக்குள்ளே இந்த வீடுகள் எல்லாம் கிடைக்கிறது என்றால் நாமும் புக் பண்ண வேண்டுமா இல்லையா? நாமும் அல்லாஹ்விடத்திலே சொல்லி, ரப்பே எனக்கும் அதன் என்ற சுவனத்திலே ஒரு வீட்டை தான், அந்த வீட்டிலே என் குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்படி நீ கபூல் செய்யும் கேட்க வேண்டுமா இல்லையா? நரகம் சொன்னதாம் சுவனத்தை பார்த்து, சுவனமே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறேன், யாரேனும் உள்ளே வந்து விடமாட்டார்களா என்று. இந்த தாய், உலகத்திலே தாய் என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கிற அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் இங்கே வரவிடாமல் தடுத்து விடுகிறார். எவ்வளவு சக்தி இந்த பெண்ணுக்கு என்று நரகம் சொல்லும் போது சுவனம் சொன்னதாம், அது என்ன பெரிய ஆச்சரியம், அந்த தாய்க்கு எவ்வளவு சக்தியை ரொம்ப தந்திருக்கிறான் தெரியுமா? உன்னிடத்திலாவது வரவிடாமல் தடுக்கிறார், ஆனால் என்னையே எடுத்து தன் காலில் வைத்துக் கொண்டார். யார் சொன்னது? சுவனம் சொல்கிறதா, உன்னிடத்திலாவது வரவிடாமல் தடுக்கிறார், ஆனால் என்னை சுருட்டி தன் காலின் அடியிலே வைத்துக் கொண்டாரே. எனவே தன் காலின் அடியில் சுவனம் இருக்கிற போது அந்த தாயிடத்தில் சுவனத்தை பெறாதவன் நஷ்டமடையட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தாய்க்கு பணிவிடை செய்து தந்தையின் உள்ளத்தில் பொருத்தம் பெற்று அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாக வாழுகிற நேரத்திலே அல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து அது என்கிற சுவனத்திலே, எப்படிப்பட்ட சுவனம், வெறும் வாலிபம் மட்டும்தான், வயோதிகம் என்பதே கிடையாது, இன்பம் மட்டும்தான், துன்பம் என்பதே கிடையாது, வெறும் ஆரோக்கியம் மட்டும்தான், நோய் என்பதே கிடையாது, வெறும் ஹயாத் மட்டும்தான், மவுத் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட சுவனத்தை அல்லாஹ் தர காத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.